மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர். பிரம்டனில் உள்ள தமிழின படுகொலை நினைவிடம் சேதம். விஜய் தணிகாசலம் கண்டனம். இலங்கையின் கடற்பரப்பில் இயற்கை எரிவாயு ஆய்வுகளின் தகவல். தோல்விகளை மறைக்க மீது சேறு பூசுகின்றது என்பிபி அரசு. நாமல் எம்பி குற்றச்சாட்டு. QR பயன்பாடு தொடர்பில் பல்வேறு மோசடி. கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசு. ரணிலுக்கு அழைப்பு விடுத்ததாக வோல்வன்காமுடன் அறிவித்துள்ளது. வழக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பம். ஒன்று முதல் ஒடுங்க உள்ள முக்கியத்துறை வெளியாக உள்ள அமைச்சரவை முடிவு. அரிசி முதல் மீன் வரை விலை உயரும் அபாயம். மரைக்கார் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. அரசாங்கத்தின் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஒரு கருப்பு சந்தை சூதாட்டம். விமல் வீரவன்ச. கச்சதீவில் பொதுப்பொழிவுடன் புனித அந்தோனியார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் தொடர்பில் தகவல்கள் கசிந்துள்ளன. 2009ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மீள விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பொன்று அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்டுள்ள விடயங்கள் 2009ஆம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்னர் ஜனாதிபதியை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்ய போவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த கபிலகேந்த விதாரண இது தொடர்பில் பரிசோதனைகளை நடாத்தி தமிழீழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திருகோணமலையில் வசித்த தவராசா சுபாஷ்கரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேல்திக விசாரணைகளுக்காக சிஐடிக்கு பாரப்படுத்தினார். அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதில் சுபாஷ் என்பவரை கைது செய்கின்றனர். இவர்தான் இந்த சம்பவத்திற்கு தொடர்பாளராக செயற்பட்டுள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மஹிந்த போகும் இடங்கள் மற்றும் நேரு காலங்களை ஒரு அரசியல்வாதியிடம் பெற்றுக் கொள்வதற்காக 2,17,00,000 வழங்கியதாகவும் அது போதாது என்று கெப்பண்டி ஒன்றையும் கேட்டுள்ளார். பணம் மற்றும் கெப்பண்டியை தமிழீழ விடுதலை புலிகள் குறித்த அரசியல்வாதிக்கு கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் சுபாஷ் மற்றும் அரசியல்வாதியும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் கொலை செய்ய முயற்சித்த போது அந்த அரசியல்வாதி தான் வேண்டாம், அதிகமான உயிர்கள் பலியாகலாம் என தடுத்து நிறுத்தியுள்ளார். அவர் மஹிந்த ராஜபக்ச செல்லும் இடங்கள் மற்றும் நேரக்காலங்களை கொலையாளியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்டு குறித்த அரசியல்வாதியை ஆதாரங்களுடன் கைது செய்ய இருந்துள்ளனர். அச்சந்தர்ப்பத்தில் பசில் ராஜபக்ச இந்த விடயத்தில் தலையிட்டு குறித்த அரசியல்வாதியின் வீட்டுக்கு முழு விவரங்கள் அடங்கிய ஒரு செய்தியை அனுப்பி அவரிடம் தொலைபேசியில் கதைத்து உன்னை கைது செய்ய போகின்றோம், முடிந்தால் எங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளுமாறு பசில் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த அரசியல்வாதி மஹிந்தவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன் பின்னர் பசிலின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சியில் இணைந்து கொண்டார். குறித்த அரசியல்வாதி அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் சிறந்த பேச்சாளராகவும் இருந்தவர். இன்று மொட்டு கட்சியின் குருநாகல் தொகுதி அமைப்பாளராகவும் செயற்படுகின்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் சட்டமாதிபருக்கு வழங்கப்பட்ட விசாரணை அறிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சிறையில் இருக்கின்றனர். அரசு தலைவரை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் தகவல்கள் வழங்கியமை பாரிய குற்றமாகும். அது தொடர்பில் விரைவில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என தெரிய வந்துள்ளது. பிரம்டனில் உள்ள தமிழின படுகொலை நினைவிடம் சேதப்படுத்தப்பட்டமை கண்டு நான் மிகவும் மனம் வருந்துகின்றேன் என்று ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நினைவு சின்னம் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை நினைவுகூரும் புனித இடமாகவும் உயிர் தப்பியோர் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலின் அடையாளமாகவும் உள்ளது. இதனை சேதப்படுத்தி இருப்பது மிகவும் வெறுக்கத்தக்க செயல் என தெரிவித்துள்ளார். தென்னாசியாவுக்கு வெளியே மிகப்பெரிய தமிழ் சமூகங்களில் ஒன்றாக கருதப்படும் கனடா தமிழர்கள் வாழும் சமூகத்தின் அடையாளம் மற்றும் வரலாற்றுக்கு எதிரான நேரடி தாக்குதலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெறுப்பு மற்றும் இனப்படுகொலை மறுப்பு போன்ற செயல்களுக்கு ஒன்டாரியோவில் இடமில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையின் கடல்சார் எல்லைக்குள் சுமார் 3 அடி டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பு இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் ஆட்புல கடல் மற்றும் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குட்பட்ட கடற்பரப்பிற்கு அடியில் பல பில்லியன் பீப்பாய் மசக எண்ணெய் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட நில அதிர்வு சார்பான தரவு சேகரிப்பு மற்றும் மாதிரி ஆய்வுகளின் அடிப்படையிலேயே இந்த மதிப்பீடுகள் கணிக்கப்பட்டுள்ளன. இது இலங்கையின் கடல்சார் வளங்கள் குறித்த புரிதலை மேம்படுத்தியுள்ளது. இந்த வளங்கள் கண்டறியப்பட்டாலும் வணிக ரீதியிலான அகழ்வு பணிகள் தொடர்பாக எதிர்காலத்தில் தொடங்க வாய்ப்பில்லை என கூறப்படுகின்றது. முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் அகழ்வாராய்ச்சி உரிமைகளை வழங்குவது போன்ற நடைமுறைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன. கடலோர அகழ்வாராய்ச்சியால் வெளிப்படைத்தன்மை பேணவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கவும் 2021ஆம் ஆண்டின் பெட்ரோலிய வளங்கள் சட்டத்தின் கீழ் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய ஏல முறையிலிருந்து விலகி திறந்த உரிமை முறை எனும் புதிய நடைமுறைக்கு அதிகாரிகள் மாறியுள்ளனர். இதன் கீழ் கடல் பகுதிகள் சிறிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வுகளுக்கு வழங்கப்பட உள்ளன. தற்போது பல உலகளாவிய நிறுவனங்கள் இலங்கை கடல்சார் வளங்களை ஆய்வு செய்ய ஆர்வம் காட்டியுள்ளன. இது பல தசாப்தங்களாக மந்த நிலையில் இருந்த இந்த துறையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு தனது தோல்விகளை முறைகேடுகளை மறைப்பதற்காக பழைய பொய்களை கூறி எதிர்க்கட்சியினர் மீது பழி சுமத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிட்டதாவது, உலக சந்தையில் விலையை விட ஒரு பீப்பாய்க்கு $45 மேலதிகமாக செலுத்தி எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுகின்றது. நட்பு நாடுகளுடன் பேசி குறைந்த விலைக்கு எண்ணெய் பெறுவோம் என கூறி மக்களை ஏமாற்றிய அரசு தற்போது அதிக விலைக்கு எரிபொருளை வாங்கி அதன் சுமையை மக்கள் மீது சுமத்துகின்றது. அதேபோல் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. போலீசார் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை அச்சுறுத்தி பழைய பொய்களை உண்மை என நிரூபிக்க அரசு முயற்சிக்கின்றது. போலீஸ் மா அதிபர் நாட்டுக்காக செயலாற்ற வேண்டுமே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்காக அல்ல. அரசு தனது திருட்டுக்களை மறைக்கவே எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றின் முழுமையான பயனை பெற அரசு தவறிவிட்டது. சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்க வரிச்சலுகைகளை வழங்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ராஜபக்சேக்கள் $18 பில்லியன் திருடினார்கள் என அரசு திட்டமிட்டே பொய் கூறுகின்றது. இவ்வாறான பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் திணறுகின்றனர். எனவே அரசு தனது கையாளாகாத தனத்தை மறைக்க மீது சேறு பூசுவதை நிறுத்திவிட்டு நாட்டின் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக சட்டவிரோதமாக QR குறியீடுகளை பதிவிறக்கம் செய்து 153 கையடக்க தொலைபேசி எண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்காக இது தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டவிரோதமாக 79 இடங்களில் எரிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஓரளவிற்கு பராமரிக்க கிடைக்கும் எரிபொருளை ஒருவர் தீய நோக்கத்துடன் பதுக்கினால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றது. தீய நோக்கத்துடன் எரிபொருளை பதுக்குவது உங்களுக்கு எந்த நன்மையையும் தராது. அத்தகைய நபர்கள் மீது சட்டம் நிச்சயமாக அமல்படுத்தப்படும். சட்டவிரோத செயல்களை ஆதரிக்கவோ உதவவோ துணை புரியவோ வேண்டாம். இதுபோன்ற நெருக்கடியான காலங்களில் எல்லா இடங்களிலும் கள்ளச்சந்தைகள் உருவாகின்றன. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. 2023 பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது என்றும் அந்த விழாவில் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு கௌரவ பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது என்று அந்த பல்கலைக்கழகம் இதுகுறித்த தகவலை குற்றப்புலனாய்வுக்கு தெரிவித்ததாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியின்படி கொழும்பு கோட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடத்திய விசாரணையிற்கான பதிலாக பல்கலைக்கழகம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் பல்கலைக்கழகம் உத்தியபூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை என்ற சந்தேகமும் வலுவடைந்துள்ளது. இந்த செய்தியில் எங்கேயும் உத்தியபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த அழைப்பு தொடர்பில் ஓசல ஹீரத் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் பிரித்தானியாவில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பல்கலைக்கழகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் உத்தியபூர்வ அழைப்பு விடுக்கப்படவில்லை என அவர் அறிவித்திருந்தார். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவும் அவரிடம் கேட்டுள்ளார். பல்கலைக்கழகம் அரசு நிதியுதவி பெறும் அரசு சார்ந்த நிறுவனம் என்பதையும் அவர் அதன் உபவேந்தர் பிரதானிக்கு அறிவித்துள்ளார். சட்டமுறைப்படி கோரிக்கை மூலம் தகவல் பெறுவதற்கு
நீதித்துறை முன்னர் திட்டமிட்டிருந்த போதும் பல்கலைக்கழகத்திற்கு வினாக்களுடன் கூடிய மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி பதில் பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் மின்னஞ்சல் பதில் சட்டமா அதிபர் அல்லது வழக்கை நடத்தும் மேலதிக சொலிசிட்டர் திலீப பீரிஸுக்கு அறிவிக்கப்பட்டதா என்பது இதுவரை தெளிவாக இல்லை. 2023 ஆண்டில் ஜனாதிபதியாக இருந்தபோது இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் போது 16.6 மில்லியனுக்கு மேற்பட்ட அரசு பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றது. அவர் வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக அரசு செலவில் பயணம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு முக்கியமானதாகும். இதனிடையே இறுதி அறுவை சிகிச்சைக்கு பின் ரணில் விக்ரமசிங்கே தற்போது சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அறுவை சிகிச்சை சில மணி நேரங்கள் நீடித்ததாகவும் தற்போது அவர் முழுமையான ஓய்வில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவரை பார்க்க குடும்பத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவருக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் 27 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கையின் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை வாகனத்துறைகள் எரிபொருள் விலை மற்றும் விநியோக தட்டுப்பாடு காரணமாக பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணங்களை 10% அதிகமாக அதிகரிப்பது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேற்கொண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த விலை உயர்வு முன்மொழியப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவித்து இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று முதல் பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளது. அரசாங்கம் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக கூறினாலும் நடைமுறையில் அவருக்கு 10 முதல் 20 லிட்டர் எரிபொருளே கிடைக்கின்றது. இந்த மிகச்சிறிய அளவை கொண்டு பேருந்துகளை இயக்குவது சாத்தியமற்றது என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய இணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தொழிலாளர் சங்கம் முதல் கிலோமீட்டருக்கான பயண கட்டணத்தை 20 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளது. தொடர்ச்சியான எரிபொருள் விலை மாற்றங்கள் ஓட்டுநர்களுக்கு தாங்க முடியாத சுமை ஏற்படுத்தியுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோகண பெரேரா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இக்கட்டண உயர்வு முறைப்படி மீட்டர் பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊபர் மற்றும் பிக்மி ஆகிய செயலி வழி போக்குவரத்து நிறுவனங்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் அத்தியாவசிய விநியோகம் மற்றும் போக்குவரத்து சேவைகளை தடையின்றி முன்னெடுக்க மேலதிக எரிபொருள் ஒதுக்கீடு அவசியம் என வலியுறுத்தியுள்ளன. மார்ச் 21 முதல் நடைமுறைக்கு வந்த ஒதுக்கீடு அதிகரிப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அந்நிறுவனங்கள் எனினும் தமது சேவையின் அளவோடு ஒப்பிடுகையில் இது போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அமைச்சரவையின் இன்றைய தீர்மானங்களை தொடர்ந்தே போக்குவரத்து துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் சந்தையின் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் கணிசமாக உயரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: எரிபொருள் விலை அதிகரிப்பால் இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் உயர்வடையும். இதன் நேரடி விளைவாக சந்தையில் அரிசியின் விலை பெருமளவு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோன்று மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் மீன்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். தற்போதைய அரசின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தற்போது சிதைந்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறையான பொறிமுறை ஒன்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு எதிர்வரும் மார்ச் 24, 25 வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வராததால் இம்மாதம் 25 வரை மாத்திரமே சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா எரிபொருள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். எதிர்வரும் ஏப்ரல் 12, 13 எரிபொருள் கப்பல் ஒன்று வர உள்ளது. ஆனால் நெப்தா எரிபொருள் வராது. அதற்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நெருக்கடியால் இனிவரும் காலங்களில் இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். எனவே ஒரு விளக்கையாவது அணைத்து வீதி விளக்குகளையும் அணைத்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறு செய்தால் மாத்திரமே எம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும். பொதுமக்கள் இதில் தியாகங்களை செய்ய வேண்டியுள்ளது என்றார். தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அசாதாரண விலை அதிகரிப்பு மக்களை துன்புறுத்தும் ஒரு கருப்புச் சந்தை சூதாட்டம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பத்திரமுலையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் பழைய எரிபொருள் கையிருப்புகளை வைத்துக் கொண்டு புதிய விலையில் அவற்றை விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டுவதாக வீரவன்ச குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், குறைந்த விலையில் கொண்டுவரப்பட்ட எரிபொருள் விநியோகத்தை தடுப்பதற்காக சனிக்கிழமை என்று இலங்கை பெட்ரோலிய
கூட்டுத்தாபனம் மூடப்பட்டது. அந்த பழைய கையிருப்புகளை வைத்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் புனர்வாழ்வு விலை என்ற பெயரில் விலையை அதிகரித்துள்ளனர். இது ஒரு மாட்டை 2 முறை உரிப்பதற்கு சமமான செயலாகும். அனுரகுமார் தற்போது ஒரு கொடூரமான கருப்பு சந்தை முதலாளியின் நிலைக்கு வந்துள்ளார் என அவர் தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசுடோ கந்தா இன்று காலை உத்தியபூர்வ பயணமாக இலங்கை வந்தடைந்துள்ளார். நாடு நெருக்கடிக்கு பதிலளிக்கும் நிலையிலிருந்து மீட்சி மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரும் ஒரு இக்கட்டான தருணத்தில் தாம் கொழும்புக்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான முன்னுரிமைகளை நன்கு புரிந்து கொள்வதற்காக அரசு பிரதிநிதிகள், தனியார் துறை மற்றும் உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாடுவதற்கு இந்த பயணம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு மற்றும் இணைய வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் தனியார் துறை தலைமையான வளர்ச்சி சாத்தியமாக்குவதற்கான முதலீடுகளை திரட்டுவதன் மூலமும் இலங்கையின் மாற்றத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இந்த முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக மசுடோ கந்தா கூறியுள்ளார். கச்சதீவு பகுதியில் நெடுந்தீவை நோக்கிய திசையில் அமைந்திருந்த புனித அந்தோனியார் திருச்சுரூபம் புதுப்பொலிவுடன் நிறுவப்பட்டுள்ளது. இந்த புனித அந்தோனியாரின் திருச்சுரூபத்தின் ஆசீர்வதிப்பு நிகழ்வினை நெடுந்தீவு பங்கு தந்தை அண்மையில் நடத்தி வைத்தார்.